சென்னைக்கு பக்கத்தில் திருமுல்லை வயல் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் அப்பா பொண்ணு இறந்து கிடக்குறாங்க. இவங்க இறந்து 4.5 மாதம் ஆகுது. பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வாடகை வந்திருக்கணும், ஆனால் வாடகையே வரலை. 4.5 மாதம் கழித்து அவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை ஓப்பன் பண்ணால் பாடியெல்லாம் கிடக்கு. போலீஸே பார்த்து மிரண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு சதஞ்சு போய் கிடக்கு உடல். யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு இப்போ போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி அமானுஷ்யம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குலாம் வந்து கிளப்பி விட்டுருந்துருக்காங்க. என்ன நடந்திருக்காங்க அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்டு இதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். முதல்ல இந்த வீடு யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னபூரணி அரசு அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கல்யாணம் ஆகிடுது. இவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அரசு அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்களோட தொடர்பு ஏற்படுது. இவங்க 2 பேரும் வந்து லிவின்ல இந்த ஒரு வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடு வந்து அரசுக்கு வந்து சொந்தமானது. இவங்க 2 பேரும் லிவின்லேயே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா அரசுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த வீடு வந்து அன்னபூரணிக்கு வந்து வந்துடுது. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசே வந்து முதல்ல எனக்குள்ளே சாமி இறங்கிட்டு நான் சாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அன்னபூரணி என்ன சொல்கிறாங்கன்னா அரசோட ஆவி இறங்கிட்டு எனக்குள்ளே நான் ஒரு சாமி அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவங்க வந்து சாமியை கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு எங்களாம் இப்படி அம்மனாக இருக்கிற ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து பார்த்து வந்துருப்பீங்க. இவங்களை பற்றி நிறைய பேரும் கேள்வியும் பட்டு வந்துருப்பீங்க. இவங்க அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இனிமேல் அந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு அவங்க அதை விட்டுட்டு வேறு ஊருக்கு வந்து போயிடுறாங்க. இந்த வீடு சும்மா தானே கிடக்கு, வாடகை விட்டால் காசெல்லாம் வரும்ல, அதனால் வந்து வாடகைக்கு வந்து விட்றாங்க. அந்த வீட்டை யார் வாங்குறான்னா, அதாவது வாடகைக்கு யார் வரான்னா எபினேசர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் வந்து வராப்புல. இந்த கதையை இப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இதே நேரத்தில் இன்னொரு கதை நடக்குது. அது என்னென்னா சிந்தியா அப்படின்னு சொல்லப்படுற 37 வயசானவங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. வேலூரை சேர்ந்தவங்க இவங்க. ஆனால் கல்யாணத்தில் பெருசாக இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகிடுதுன்னா டிவோர்ஸ் ஆகிடுது. இவங்க வந்து அப்பாவோட வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அம்மா இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அப்பாவை பார்த்துக்க வேண்டியது தான் இவங்களோட முழு நேர வேலையாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து கிட்னி பிரச்சனைங்கிறதுனால சென்னைக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. வேலூர்லேருந்து சென்னைக்கு வர வேண்டியது, சென்னையிலேருந்து வேலூருக்கு போக வேண்டியது. இவங்க அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணணும். அதனால் வந்து செலவும் ஆகிட்டு இருக்கு. அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி நாட்கள்லாம் வந்து போயிட்டுருக்குதாங்க. இந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது ஒருத்தர் அறிமுகமாகிறாரு இன்ஸ்டாகிராமில். அவர் பேர் தான் எபினேசர். அவர் வந்து ஒரு டாக்டர். இப்படி 2 பேர் வந்து மாற்றி வந்து கல்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசுனதில் இவங்களுக்கு வந்து அந்த காதல் வந்து மலர ஆரம்பிச்சிருது. இப்படி காதல் வந்தோன்னே என்ன ஆகும், அடிக்கடி ஃபோன் பேசுகிறது இப்படின்னு வந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு அப்பா இருக்குது, இது மாதிரி டயாலிசிஸ் பண்ணணும், நாங்கள் அடிக்கடி சென்னைக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்கோம்னு இந்த பொண்ணு சொல்லுது. அவர் டாக்டர் தானே. அவர் சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வந்துடுங்க, இங்கே சென்னைக்கே வந்துடுங்க, நான் இங்கே வந்து ஒரு வீடு பார்க்குறேன், நம்ம 3 பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பொண்ணு நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ட்டு இவங்களும் வந்து சரி ஓகே அப்பாட்ட வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க. சரி ஓகே அங்கேயே போய் பார்த்துக்கணும் அவரும் சொல்கிறாரு. இப்படி 2 பேரும் கிளம்பி சென்னைக்கு போகிறாங்க. எபினேசர் வந்து ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீடு தான் இந்த அன்னபூரணி அப்புறம் அரசு 2 பேரும் லிவினில் வாழ்ந்த வீடு. அந்த வீட்டுக்கு வந்து இவங்க வாடகைக்கு போகிறாங்க 3 பேரும். அந்த எபினேசர் எப்படி தெரியுமா சொல்லி வீடு வாங்கியிருக்காங்க, தங்கச்சி ஒன்று அப்பான்னு சொல்லி தான் இவங்க வந்து வீடே வந்து வாங்கியிருந்திருக்காங்க. இப்படியே அந்த வீட்டில் போய் குடியேறினதுக்கப்புறம் லிவினில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வைங்களேன். இவர் எபினேசர் வந்து அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப நாள் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையுமே கிடையாது. லிவின்லேயும் வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக போகுது. எப்போ நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் ஒரு நல்ல கணவர் மாதிரி வந்து லிவினில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் செப்டம்பர் 2024 அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. இவர் தவறாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரான்னு தெரில. பட் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆகி அந்த 78 வயசான அந்த அப்பா வந்து இறந்து போகிறாரு. இறந்து போனோன்னா அந்த சிந்தியா அப்படின்ற பொண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அது வந்து என்னடா அது, நம்ம அப்பா என்ன இப்படி இறந்துட்டாங்க, இவன் தான் இதை தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டானோ அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து ஏறுறாங்க. எபினேசர் டாக்டர்கிட்ட வந்து ஏறாப்புல, இது மாதிரி நீ தான் இதை தப்பான வைத்தியம் கொடுத்துட்ட அப்படின்னு. எபினேசருக்கும் இந்த சிந்தியாவுக்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இப்படி வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு. இப்படி வாக்குவாதம் ஆனோன்னா வந்து எபினேசர் என்ன பண்ணுறாப்புலன்னா இப்படி பிடிச்சி சிந்தியாவை தள்ளி விடுறாங்க. இப்படி தள்ளி விட்டோன்னே அந்த பொண்ணு கீழே விழுந்தோடனே பின்மண்டையில் அடிபட்டுது. இப்படி அடிபட்டோன்னே அங்கனே இறந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே ஐயோ என்னடா அது இப்படி ஆயிடுச்சு
நம்ம வேறு வெளிநாள்லாம் போகணும், வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கனவுகளோடு இருந்தோமே, என்ன பண்ணுறது? இதை போய் வெளில சொன்னோம் அப்படின்னா நம்மளை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம இந்த பாடியை வெளிலையும் கொண்டு போக முடியாது, அதனால இங்கேயே ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வாடையெல்லாம் தெரியாததுக்கு அவர் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. அவரே டாக்டர் தானே, அவருக்கு சொல்லியா கொடுக்கணும். அவர் வந்து சில விஷயங்களை பண்ணுறாரு. ஏசியை அங்கே ஃபுல்லாக வச்சுட்டு 24 மணி நேரம் ஓடுற மாதிரி அவர் வைக்கிறாரு. இதனால் வரைக்கும் அங்கே தங்கிட்டு இருந்தவர், சரி ஓகே பாடியோடையெல்லாம் தங்க முடியாதுல்ல, அதனால் அவர் அந்த வீட்டை பூட்டிட்டு அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு. காஞ்சிபுரத்தில் அம்மாவோட இருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட்டு. இப்படி அவங்க அம்மாவோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடிக்கடி நைட் நேரத்தில் வந்துட்டு இங்கே ரூம் வந்து பார்க்குறது எப்படி இருக்குது, என்ன நிலவரம் அப்படின்னு. பக்கத்தில் உள்ளவங்க யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தெரியுது. வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிவிட்டு இவர் வந்து வீட்டுக்கு போக வேண்டியது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குங்க. செப்டம்பரில் நடக்கிற சம்பவம், இந்த சம்பவம் பக்கத்தில் இருக்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட தெரியல. அப்போனா எந்த அளவுக்கு இவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது நாட்கள். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியுமே முடிஞ்சிட்டு. இப்படி 5 மாதம் அங்கே உடல் இருந்திருக்கு, உடல் செதஞ்சு போயிருந்துருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குதா? இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அந்த சிந்தியாவோட சொந்தக்காரங்க வந்து யோசிக்கிறாங்க, என்னடா அது அப்பாவும் பொண்ணும் சென்னைக்கு போனாங்க, ஒரு ஃபோன் கால் கூட காணுமே, எப்பவும் அடிக்கிறவங்க தானே அப்படின்னு சந்தேகம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வந்து சரி ஓகே நம்மளும் கால் பண்ணி பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சரி அப்படின்னு திருமுல்லைவாயல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிந்தியா ஃபோன் நம்பரை வச்சு இந்த ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, 402வது வீடுங்கிறது பிறகு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரியுது. உடனே அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. உங்களுக்கு வீடும் தெரிஞ்சிருது 402 நம்பர்னு. அங்கே போய் பார்க்குறாங்க, வீடு வெளில பூட்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கும் பெருசாக தெரியல. சரி ஓகே வீட்டை உடச்சிருவோம் அப்படின்னா அந்த பூட்டெல்லாம் உடச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் பாடி கிடக்குது. இவங்க பார்த்து மிரண்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு சதஞ்சு போய் கிடக்கு. இவங்க பார்த்து இது பண்ணி என்னடா அது அப்படின்னு உடனே அந்த உடலை கீழ்ப்பாக்கத்தில் இருக்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்காக. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் கேட்குறாங்க, என்னம்மா இங்கே 2 பேர் இறந்து கிடக்குறாங்க, உங்களுக்கு வாடையே தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களாம் சொல்கிறாங்க, இந்த ஒரு வாரமாக தாங்க லேசாக வாடகை வந்துச்சு, அதுக்கு முன்னாடியெல்லாம் வாடையே இல்லைங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு போன உடலில் அந்த பொண்ணு வந்து பின்மண்டையில் அடிபட்டு இறந்தது தெரியுது, அவர் வந்து எப்படி இறந்தாருன்னு வந்து தெரியல. இது வந்து அங்கே போஸ்ட்மார்ட்டம்னா அந்த டேட்டாலாம் வந்து வந்துட்டு போலீஸுக்கு. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. சரி யாரா கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சிந்தியாவோட ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது தான் இந்த டாக்டர்கிட்ட அதிகம் பேசியிருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த டாக்டருக்கு உடனே அடிக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் இருந்தீங்களா ஒரு ரூமு, அந்த ரூமில் இது மாதிரி உடல் இருந்திருக்கு, நீங்கள் தான் அதை பண்ணீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு ஃபோன் அடிக்காதீங்க சார் அடிக்கடி, எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு அப்படின்னு அவர் சொல்லி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்ண முடியும், போலீஸே கேட்குறாங்கல்ல. இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இங்கே போலீஸ் வந்து வளைச்சி வச்சு கேட்குறாங்க கேள்விகளை. இப்படி கேட்டதில் அவருக்கு வேறு வழியே இல்லை, அவர் உண்மையை சொல்லி தான் ஆகணும். அவர் வந்து உண்மையை சொல்கிறாரு, இது மாதிரி செப்டம்பரில் அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வாக்குவாதாகி நான் வந்து தள்ளி விட்டேன், இறந்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அவர் வந்து உண்மையை வந்து சொல்கிறார், நான் இது மாதிரி தான் பண்ணேன் அப்படின்னு. போலீஸ் வந்து இதை வந்து முடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அந்த டாக்டர் நான் மாட்ட மாட்டோம் 6 மாதத்துக்கு நெருக்கமாக ஆக போகுது, இது வரைக்கும் மாட்டல, இனிமேல் மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஒரே ஒரு கேஸ்னால் இந்த சம்பவம் வந்து வெளில வருது. இதுக்கு நடுவில் என்ன தெரியுமாங்க, இந்த வீடு வந்து அமானுஷம் நிறைஞ்ச வீடு அப்போல்லாம் கிளப்பிடுறாங்க. ஏன்னா அந்த அன்னபூரணி அரசும் வந்து லிவினில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்க 2 பேரும் லிவினில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால இது ஒரு அமானுஷம் நிறைஞ்ச வீடு, அதனால தான் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்டாக ஃபேக்கு. ஏன்னா அந்த எபினேசர் தான் வந்து கொலை பண்ணியிருந்திருக்கு அப்படி. அதெல்லாம் தாண்டி ஒன்று தாங்க ஏற்றுக்க விட முடியல. ஒரு நியூஸ் சேனல் போடுறாங்க, அமானுஷ்யம் நிறைந்த வழக்கு. என்ன அமானுஷ்யம் அது? ஒரு நார்மலாகவே வந்து அதை வந்து சொல்லலாம், என்னத்தை சொல்ல, அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.